இந்த குட்டி பொண்ணு மரத்துல பசங்க கூடனா விளையாடும் போது இவனுங்க கூடனா விளையாடக்கூடாதுன்னு உள்ள அனுப்பிடுறாரு. எனக்கு புது ட்ரெஸ் வேணும்னு இந்த பொண்ணு கேட்டா அவங்க அண்ணனோட சட்டையை எடுத்து தந்துடுறாங்க. எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு நல்ல புது புக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்டா அண்ணன் படிச்ச புக்கே இருக்கு அதை படின்னு சொல்றாங்க. அந்த புக்கை எடுத்து பார்த்தா நிறைய கிழிஞ்சு போய் தான் கிடக்குது. இப்படின்னா இருந்தும் இந்த பொண்ணு நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து இந்த பொண்ணுக்கு மெரிட்லயே சீட்டு கிடைக்குது. ஆனா இந்த பொண்ணை அந்த சீட்டு கிடைச்ச காலேஜ்ல சேர்க்காம சொந்தக்காரனுங்க பேச்சனா கேட்டு ஒரு மொக்க காலேஜ்ல சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. வேற வழி இல்லாம இந்த பொண்ணும் அவங்க சேர்த்து விட்ட காலேஜ்லயே படிக்க ஆரம்பிக்கிறா. அந்த காலேஜ்ல இருக்கிற ஒரு ப்ரொஃபசர் பெண்களுக்கு மட்டும் நிறைய முன்னுரிமைனா தராரு. பெண்கள் அவங்க இஷ்டப்படி தான் வாழணும், அவங்களோட ஆசைய யாரு தடுக்க கூடாதுன்னா சொல்றாரு. இதை கேட்ட இந்த பொண்ணுக்கு அந்த ப்ரொஃபசரை ரொம்ப பிடிச்சு போயிருது. அதனால ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே அவன் இந்த பொண்ணு கிட்ட நிறைய ரூல்ஸ்னா போட ஆரம்பிச்சிடுறான். நீ ஏன் பசங்க கிட்டனா பேசுற, நீ ஏன் அரையும் குறையுமா ட்ரெஸ்னா போட்டு காலேஜுக்கு வர, உனக்கு ஃபேஸ்புக்லயே இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிடுறான். இப்படியே இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பயங்கரமா சண்டை வந்து இந்த பொண்ணை அடிச்சுட்டு அவன் பிரேக்கப் பண்ணிட்டு கிளம்பிடுறான். இங்க நடந்த எல்லா விஷயமே இந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சு அவசரமா மாப்பிள்ளைய பார்த்து இந்த பொண்ணுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க. சரி அவனாச்சும் இந்த பொண்ணை நல்லா பார்த்துப்பானேன்னு பார்த்தா சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் இந்த பொண்ணு மேல ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணால ரொம்ப பொறுத்துட்டு இருக்க முடியாம கராத்தேனா கத்துக்கிட்டு அவன் அடிக்க வரப்ப